நம்ம தளபதி விஜய் இப்படி பண்ணுவார்ன்னு யாரும் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் டிவிகே கட்சி ஆரம்பிச்சு ரொம்பவே பெரிய மாநாடெல்லாம் நடத்தி ரொம்பவே சிறப்பா கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு கட்சிய. 2026 நடக்கிற எலக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும் அந்த மாதிரி கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்துட்டிங்கன்னா, தாடி பாலாஜி விஜய் எங்க வந்து மாநாடு போட்டாலும், கூட்டம் நடத்தினாலும் அவங்க வந்து அங்க முன்னாடி இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மாநாடு கூட பார்த்துட்டிங்கன்னா, போய் தளபதி விஜய சந்திச்சு அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கே போனாலும் அந்த இடத்துக்கெல்லாம் தாடி பாலாஜி போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அவர் தாடி பாலாஜி வந்து விஜய வந்து தன்னோட நெஞ்சில ஸ்டாச்சு போட்டிருக்காரு. தன்னோட நெஞ்சில வந்து பச்சை குத்திக்கிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்த்து நம்மளுக்கு பதவி குடுத்துருவாங்க, கட்சியில ஏதோ ஒரு பதவி குடுத்துருவாங்க, ஒரு நட்பாசையில தாடி பாலாஜி செஞ்சிருக்காரு. ஆனா விஜய் பார்த்துட்டிங்கன்னா, அவருக்கு வந்து எந்த விதமான பதவியும் குடுக்கல. தாடி பாலாஜி என்ன சொல்றாருன்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு கூட இந்த மாரி பதவி குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து குடுக்கல அப்படின்ட்டு வந்து ரொம்பவே ரொம்பவே வெக்ஸ் ஆயி இந்த ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. பதவிங்கிறது என்ன பஞ்சு மிட்டாயாங்க எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு. அந்த பதவிக்கு உரிய அதுக்குன்னு படிப்பு, அத பத்தி தெரிஞ்சவங்க இதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து குடுத்தா தானே அத வழி நடத்த முடியும். இப்படி எல்லாருக்கும் தூக்கி குடுக்க போய் தான் நம்ம தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கு. விஜய் கரெக்ட்டா தான் தன்னோட கட்சிய வழி நடத்துறாருன்னு நெனைக்கிறோம்.